நகரத்தின் ஓரத்தில் அந்த வீடு. மாலை 9:45. குமார் தன் டெலிவரி வேனெக் நகரத்தின் ஓரத்தில் உள்ள ஒரு பழைய வீட்டின் முன் நிறுத்தினார். வீதி அமைதியாக இருந்தது. கார்களே இல்லை, மனிதர்களே இல்லை. காற்றில் குளிரும் உலர்ந்த இலைகள் தரையில் உருண்டன. அவர் முகவரியை மீண்டும் பார்த்தார். 472 ஹாலோ வீதி. இதுதான் கடைசியா இருக்கணும் என்று குமார் மனதில் கூறினார். முன் இருக்கையில் இருந்த ஒரு சிறிய பெட்டியை எடுத்தார். அது இலகுவாக இருந்தது, ஆனால் பழுப்பு காகிதத்தாலும் சுருள் கோடாலும் ஜீக்வாக் கட்டப்பட்டிருந்தது. திரும்பும் முகவரி எதுவும் இல்லை. மேலே ஒரு பெயர் மட்டும், எம். கிரீன். குமார் உடைந்த படிக்கட்டுகளில் ஏறினார். மாடிப்படி விளக்கு மின்மினுத்தது. அவர் கதவை ஒருமுறை தட்டினார். பிறகு இன்னொரு முறை. பதில் இல்லை. அவர் காத்திருந்தார். திரும்பிச் செல்லப் போகும்போது கதவு மெதுவாக கிருக் என்று திறந்தது. அங்கிருந்த பெண் ஒருவரை குமார் பார்த்தார். அவர்கள் வெண்மை நிற முகம், நீண்ட கருப்பு முடி, பழைய பச்சை ரோப் அணிந்திருந்தார்கள். கண்கள் இமைக்கவில்லை. தாமதமா வந்தீங்க என்று மெதுவாக பேசினார். குமார் விழுங்கினார். மன்னிக்கவும், டிராஃபிக் அதிகமா இருந்துச்சு. அவள் ஓரமாக நின்றார். உள்ள வாருங்க. குமார் தயங்கி, ஒரே கையொப்பம்தான் வேண்டும் என்றார். பெண் அவரை நேராக நிங்கர்ந்து பார்த்தார். மெதுவாக சிரித்தார். உள்ளே வந்தால் பாதுகாப்பாக இருக்கும். அவள் சொன்ன விதம் குமாருக்கு ஒரு பயம் ஊட்டியது. இருந்தாலும் அவர் உள்ளே நுழைந்தார். வீடு இருட்டாக இருந்தது. ஒரு மங்கிய விளக்கு தவிர. காற்றில் தூசி மற்றும் 4 மரத்தின் வாசனை தந்தது. இங்க கையெழுத்து போட்டா போதும் என்று குமார் பெட்டியையும் ஸ்கேனரையும் காட்டினார். பெண் அசையவில்லை. தலை சாய்த்தார். அவர் சொன்னார், நீங்க இங்கதான் தங்குவீங்க என்று மெதுவாக சொன்னார். யார் சொன்னார் என்று குமார் குழப்பத்தில் கேட்டார். அவள் குமாரின் பின்னே பார்த்தார். குமார் திரும்பினார். யாரும் இல்லை. திரும்பி பார்த்தபோது அவள் போய்விட்டார். ஹலோ என்று குமார் கூவினார். பதில் இல்லை. அவர் கதவை நோக்கி ஒரு படி எடுத்து வைத்தார். ஆனால் அது தானாகவே அடைந்து விட்டது. கதவு பூட்டப்பட்டது. அவரது ஸ்கேனர் பீப் என்று ஒலி செய்தது. குமார் கீழே பார்த்தார். கையெழுத்து பெறப்பட்டது. நன்றி. அவர் எதையும் தொடவில்லை. மனது வேகமாக துடித்தது. அவர் பெட்டியை கீழே போட்டு உள்ளே ஓடினார். சுவரோரம் கதவுகள் எல்லாம் மூடியிருந்தன. ஒரு கதவைத் திறந்தார். வெறும் அறை. இன்னொரு கதவைத் திறந்தார். அதுவும் வெறும் அறை. 3வது கதவு மட்டும் வேறுபட்டது. அது கீழே செல்லும் படிக்கட்டுக்கு வழிகாட்டியது. குமார் மூச்சை இழுத்துக் கொண்டு நின்றார். பிறகு கீழே இருந்து மெதுவான ஒரு தட்டும் சத்தம் கேட்டது. பின் திரும்ப விரும்பினார். ஆனால் அவர் வந்த பாதை சுவராக மாறியிருந்தது. மாற்றே இல்லை. அவர் கீழே இறங்கினார். படிக்கட்டுகள் ஒலித்தன. சத்தம் மெதுவாக கூடியது. அடியிலிருந்தது ஒரு சிறிய கதவு. பல ஆண்டுகளாக திறக்கப்படாதது போல. குமார் பிடித்தார். அது தானாகவே திறந்தது. அதற்குள் ஒரு நாற்காலி. ஒருவன் கட்டப்பட்டிருந்தான். அவன் குமாரே. அதே முகம், அதே வேஷம். ஆனால் மயக்கத்தில். குமார் திகைத்து பின்னோக்கி சென்றார். இது என்னது? பின்னாலிருந்து ஒரு குரல் மெதுவாக சொன்னது. உள்ளேதான் பாதுகாப்பு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அவர் திரும்பினார். அந்த பெண். ஆனால் இப்போது முகம் மாறியிருந்தது. வாடிய முகம், சுருங்கிய சருமம். மனிதமல்ல போல. குமார் ஓடினார். மேலே. இடமெல்லாம் ஓடினார். முன் கதவுக்கு சென்றார். அது இல்லை. சுவர் மட்டுமே. அவர் கொண்டு வந்த பெட்டி திறக்கப்பட்டிருந்தது. அதற்குள் ஒரு புகைப்படம். அவரது புகைப்படம். அதற்கு கீழே ஒரு கையெழுத்து. வரவேற்கின்றோம் குமார். நீ அடுத்தவன். குமார் அதை பார்த்ததும் உறைந்தார். இது என்ன இடம்? என்ன நடக்குது? என்று மௌனமாகச் சொன்னார். அவர் சுவர்களைத் தட்டினார். கதவுகளைத் தேடினார். எல்லாம் பூட்டியிருந்தது. திடீரென ஒரு பழைய டிவி தானாகவே பளிச்சென ஒளிர்ந்தது. அதில் வந்த வீடியோ. குமார் பயந்து ஓடும் காட்சி. அவர் திரும்பினார். அதே பெண் மீண்டும் நின்றிருந்தார். அவர் நெருங்கினார். குமார் பின்னோக்கி நடக்க ஆரம்பித்தார். பயப்படாதீங்க குமார் என்று அவர் மெதுவாகச் சொன்னார். அப்போது அவர் சிரித்தார். ஒரு மழலை சிரிப்பு. அந்த வேளையில் வீட்டின் ஒவ்வொரு விளக்கும் ஒளியூட்டியது. அந்த இருட்டான, பயமுறுத்தும் வீடு பச்சை, சிவப்பு,
மஞ்சள் நிற பண்டிகை ஹாலாக மாறியது. சர்ப்ரைஸ்! அவரது நண்பர்கள், வேலைக்காரர்கள், மேலாளர் எல்லோரும் வெளிவந்தார்கள். கையில் பாஸ்டி கண்ணாடி, பீட்சா பாக்ஸ்கள். கேக். வாழ்த்துக்கள் குமார், உங்க வேலை ஆண்டு விழாவுக்கு. குமார் திகைத்து நின்றார். பிறகு சிரிப்பை தாங்க முடியாமல் சிரித்தார். என்னடா சப்டைஸ் இது? இது எல்லாமே பிராங்கா? மேரி, அந்த பயங்கர் பெண், விகை மற்றும் ரோப்பை கழற்றி சிரித்தார். சிறிது பயம் கொடுக்க நினைச்சோம். ஆனா நீங்க இப்படி ஓடுவீங்கன்னு நினைக்கல என்று ஜான் சிரித்துக்கொண்டு ஸ்கேனரை தூக்கினார். அது ரிமோட் கண்ட்ரோலுடன் இருந்தது. குமார் சிரித்து சிரித்து விக்கிவித்தார். உங்க எல்லாரும் சேர்ந்தாதானே இப்படி ஒரு மாதிரி பண்ண முடியும்? அவர் ஒரு மூலையில் மறைந்திருந்த கேமராவை பார்த்து கையசைத்தார். வணக்கம் இன்டர்நெட். இதுதான் 2025இன் பிரம்மாண்டமான பிராங்க். அந்த இரவு பீட்சா, கேக், சிரிப்பு மற்றும் டான்ஸுடன் நிறைவடைந்தது. அந்த பேய் வீடு, அது ஒரு பழைய சினிமா செட் தான். நண்பர்கள் வாடகைக்கு எடுத்தது. ஒரு பயம் நிறைந்த படம் போல ஆரம்பமான நாள் குமாரின் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சிறந்த கொண்டாட்டமாக முடிந்தது.